ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம். இதற்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். வரும் நட்சத்திரம் 15வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி ராகுவனுடைய நட்சத்திரம். இதனுடைய கர்ம பதிவை பெற்ற இதனுடைய கர்ம பதிவு பெற்றுன்னா சனியோட கர்ம பதிவை பெற்றிருக்குது. கணம் தேவம், விருச்சம் மருத மரம், மிருகம் ஆண் எருது, பச்சி தேனி. பெரும்பாலும் இவங்க நன்றி மறக்காம இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரம்னாவே சுவாதி நட்சத்திரத்துல லட்சுமி நரசிம்ம பெருமாள் அவதரிச்ச நட்சத்திரம். எப்பொழுதுமே ஒரு காமா இருப்பாங்க, ஒரு அமைதியா இருக்கணுங்கிறத விரும்புவாங்க. உடல் நலத்துல ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. ஏதாவது தான் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறது, ஏதாவது உடற்பயிற்சி செய்யறது, நாம உடம்பு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நல்லா வச்சுட்டோம்னா பின்னாடி அதை நம்மள நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு கருத்து அவங்க கிட்ட இருக்கும். இவங்கெல்லாம் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அதனுடைய பச்சி தேனி. தேனின்னு சொல்லும் பொழுதுதான் என்னன்னா, தேனி கஷ்டப்பட்டு தான் வீட்டு கூடு கட்டும். ஆனா அந்த தேனியில் இருக்கக்கூடிய தேனை மற்றவர்கள் தான் உபயோகிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பார்த்து கஷ்டப்பட்டு வீடு கட்டுவாங்க. அந்த கட்டின வீட்டுல இவங்க இருக்க முடியாது. அதை எங்காவது வாடகைக்கு விட்டுட்டு வேற பக்கம் போய் இருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு அங்க இருக்க விடாது. இவங்க கிட்ட அன்பா பேசினோம்னா காரியத்தை சாதிச்சுக்கலாம். 35 வயசுக்கு மேல இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குதுங்க. பொருள் தேடுறத முக்கிய குறிக்கோளா வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில நல்லா பொருள் தேடணும், வேற வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எது பார்த்து பண்றாங்களோ இவங்க ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி கஷ்டப்பட்டு சேர்த்துருவாங்க. ஆனா அதை எப்படியாவது என்ன ஆகும், இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துரும். இதனுடைய தன்மையே அப்படிதான் இருக்கு. பிரதோஷ வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். பிரதோஷ வழிபாடு பண்ணதுனால இவங்க மிகப்பெரிய வளர்ச்சி ஆரோக்கியத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். எப்பயுமே இவங்களுக்கு வேலை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னா, வேலையில ஒரு ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க. பாதம் 1 நல்ல படிப்பறிவு, அரசாங்க பதவியில இருக்கும். அதாவது பழமொழி பேசுறத கத்து வச்சிருப்பாங்க. பாதம் 2 தான் காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிறது, எதையுமே ரகசியமா செய்யக்கூடியவர். தலைமை பண்பு இவங்க கிட்ட நன்றாவே இருக்குது. பாதம் 3 இவங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும், வாதம் அதிகமா பண்ணுவாங்க, தர்க்கம் அதிகமா இருக்கும். பாதம் 4 சாஸ்திர சமுதாயத்துல அதிக ஈடுபாடு இவங்க கிட்ட இருக்கும். ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க. இவங்களுடைய வாழ்க்கை எதை போன்று இருக்குன்னா தேனி போன்றுதான் இவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும். சுவாதி நட்சத்திர வீட்டுல கண்டிப்பா காதல் திருமணம் செய்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களுடைய நட்சத்திரத்தை பலப்படுத்தணுமானால் சுவாதி நட்சத்திர நாள்ல லட்சுமி நரசிம்ம பெருமாளை கும்பிட்டாங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தால் தீரும்னு நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறோம், வீடியோல பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி இவங்களுக்கான நட்சத்திர கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாந்திரீஸ்வரர் ஆலயம், சித்துக்காடு, சென்னை. அது இல்லாம இன்னொரு கோயில் வேற எங்க போலாம்னா திருக்கடையூர், காலசம்கார வழிபாடு பண்ணலாம். திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம், மருத மரம் விருட்சமா அங்க இருக்கு, அவங்க போய் அவங்க வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் செய்துட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் சுபிச்சமும் ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. இனி